நீங்க நடுவுல பேசும்போது சொன்னீங்க, அதனுடைய சிம்ப்டம்ஸ் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்ல அப்படின்றது. ஸோ இதனுடைய சிம்ப்டம்ஸ் என்ன சார்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சிம்ப்டம்ஸ்ன்னு சொன்னோம்னா, இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாரி சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் எஃப்-ஏ-எஸ்-டி. இந்த எஃப் ஃபார் ஃபேஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா, நல்லா பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய் வந்து ஒரு பக்கமா கோணிட்டு இருக்கும் அவங்களுக்கு. பேசும்போதே வந்து வாய் ஒரு பக்கம் கோணலா போகும். இது வந்து ஒரு முக்கியமான சிம்ப்டம். அடுத்தது வந்து ஏ ஃபார் ஆர்ம். ஆர்ம் அப்படின்னா நம்மளோட கை. கை வந்து ஒரு பக்கம் துவண்டு போற மாரி இருக்கும். இல்ல கால் ஒரு பக்கம் துவண்டு போற மாரி இருக்கும். நல்லா அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு துவண்டு போற மாரி இருக்கும். கை நல்லா அப்படியே ஆக்ஷன் ஆயிட்டு இருக்கும். டக்குன்னு துவண்டு போற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஏ. எஸ் ஃபார் ஸ்பீச். பேசும்போதே வந்து வாய் கொஞ்சம் குளறுற மாரி இருக்கும். இது வந்து பேஷண்ட்டாவே வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம். இல்ல கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் யார் பார்த்தா கூட என்ன பேச்சு குளறுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த 3 தான் முக்கியமான சிம்டம்ஸ். டி ஃபார் டைம் அப்படின்னா இந்த 3 சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நமக்கு ஒண்ணும் இல்ல சும்மா கை டயர்டா இருக்கு நேத்து நைட் வந்து நான் தூங்கல அதனால வந்து சும்மா வாய் குளறுது அப்படின்னு நினைக்காம உடனே வந்து டாக்டர்ஸை போய் மீட் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறது வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது தான் நல்லது. ஸோ இது இல்லாம மற்ற சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து பாதிக்கும். கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கும். ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ்னால இந்த ஃபாஸ்ட்ங்கிறது ஃபேஸ் முகம் கோணலா இருக்கிறது, கை கால் துவண்டு போற மாதிரி இருக்குது, பேச்சு குளறுறது இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ். இது 3மே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாம உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லது.